சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெண்ணுக்கு காம உணர்வு அதிகம்னு சொல்லிட்டு ஜாதகம் சொல்லும். மறைமுகமான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும், சொல்லவே முடியும். ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க. என் பொண்ணு பத்தங்கன்னு, என் பையன் அப்படி கிடையாது, நான் வளர்த்து வச்சுக்கிறேன்னுவாங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜோதிடம் அவசியமா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம். ஏன்னா 9 நபர்களுடைய செயல்பாடுகள் இல்லாமல் மனிதனால இங்கே செயல்பட முடியாது. இந்த அக்கா மகனுக்கு இந்த பையன் தான் திருமணம் பண்ண போகிறோம் அப்படின்னா பொருத்தம் பார்க்க தேவையில்லை. இப்படி குலதெய்வ கோயிலில் போய் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா பொருத்தம் பார்க்க தேவையில்லை. திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் முதற்கொண்டு 108 திவ்யதேச கோயிலில் ஏதாவது கோயிலில் திருமணம் பண்ணீங்க அப்படின்னாக்கா திருமணம் பொருத்தம் பார்க்க தேவையில்லை. ஜாதகமும் பார்க்கறதும் மூட நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்றீங்களா? திருமணம் பண்ண போகிறேன், ஆணுக்கோ பெண்ணுக்கோ பிரச்சனையும் கிடையாது. நான் சொல்கிறது மட்டும் அழகாக கொண்டு போய் சேருங்க. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வாழ்க்கையில் எல்லோருமே வளமாக வாழணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை தான் நம்ம எப்போவுமே கண் திறக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்திடம் நம்ம முன்வைக்கணும். அந்த வகையில் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் வளம் செழிக்கட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு, படிப்பு, அதுக்கப்புறம் தொழில், திருமணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை, குலம் வளர்தல். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எல்லா இடங்கள்லையுமே ஜோதிடத்தினுடைய அவசியம் எந்த அளவுக்கு உள்ளது அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய பாரம்பரிய ஜோதிடர் திரு டில்லி பாபு அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வாருங்கள், அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம், நமச்சிவாயம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. ஏன்னா ஒரு குழப்பம் எப்பவுமே நிலவிக்கிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கும் ஜோதிடத்திற்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு? ஜோதிடம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருடைய பகுதிக்கும் அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜோதிடம் அவசியமா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம். ஏன்னா 9 நபர்களுடைய செயல்பாடுகள் இல்லாமல் மனிதனால இங்கே செயல்பட முடியாது. அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பூர்வ புண்ணியங்கள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பலமாக இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் சாதிச்சிட்டோம் நம்ம நினைக்கும் போது, எப்போ நம்ம அந்த சாதிச்சதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு பெரிய இழப்பு சந்திக்கிறோமோ அப்போ தான் அந்த ஜோதிடம் மேலே நம்பிக்கை வருது. அது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இது ஜோதிடம் பெரிய கடல். நான் எப்பவுமே எல்லாம் சொல்கிறதுனாக்கா ஜோதிடம் பெரிய கடல். இந்த ஜோதிடத்தை முழுசாக கடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் 3 தலைமுறை ஆகும். குறைஞ்சபட்சம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தேடுறோம் பெருக்கி தேடி ஏதாவது தெளிவானமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா குழப்பமானது அதிகம். மக்களுக்கு நல்லா தெளிவாக புரியணும்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா? நீங்க பெரிய கடல் தான் இது. எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம பேசவே முடியாது. அதனால நீங்க சொன்னி ஆரம்பிச்ச அந்த திருமணம்ன்றதே நம்ம எடுத்துப்போமேனா, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுடைய 2வது பிறப்புன்னு நான் சொல்லுவேன் திருமணம்ன்றது. ஏன்னா ஒருத்தரோட ஒரு குடும்பமே சேரும், அங்க ஒரு புது உறவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதை ஆணும் பெண்ணும் உணர்ந்துக்கிட்டாலே அது ஒரு மறுபிறப்பு மாதிரி தான் நானும் பார்க்குறேன். ஸோ திருமணத்திற்கு ஜோதிடம் பார்த்தல் அப்படின்றது அவசியம் தானா, கட்டாயம் தானா? திருமணத்துக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். திருமணத்திற்கு ஜோதிடம் பார்க்க வேண்டாம். ஏன்னா இது நிறைய சொல்லணும்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 16 பேரை குறைஞ்சு கூடிய ஒரு பெண்முடைய ஜாதகம் பார்த்தேன். அந்த பெண்மணி எனக்கு கூப்பிட்டு காரணம் கேட்டாக்கா, நான் வயசாகிடுச்சு, என்னோட ஆயுள் எவ்வளோ நாள் முடியும்னு தெரில, இது வரைக்கும் வீட்டில் நான் ஒன்றா தான் இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு எப்போ இறப்பு இருக்கணும் நான் சந்தோஷம் காத்துட்டு இருக்கிறன்ற அளவுக்கு எனக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்த பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தை கூட நான் பார்க்குறேன். பார்த்தினாக்கா அந்த கணவன் 2 பேருமே ரஜி பொருத்தம் கிடையாது. அச்சு நம்ம நினைக்கிறோம் ரஜி பொருத்தம் இல்லாம 5 ஆண்மகன் 3 பெண் குழந்தைங்க, அவங்களுக்கு 16 பேத்திகள். சரிங்களா? அவங்க இன்னைக்கு வாழ்ந்தான் இருக்கிறாங்க. அப்போ இங்கே எங்கே தட்டி இருக்குன்னு போய் அந்த ஜாதியில் பார்த்தீங்கன்னாக்கா பொருத்தங்கள் தாண்டி அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருந்தது, அவங்களுக்கு ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் நல்லா இருந்தது, அவங்களுக்கு கனவு குறிக்கூடிய செவ்வாய் பலமாக இருந்தார், அவருக்கு சுக்கரன் குறிக்கூடிய விஷயங்கள் நல்லா இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னாக்கா அது சப்போர்ட்டாக இருந்தது. சரிங்களா? ஒருவேளை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்த்து ஒருத்தர் விழுறாரு அப்படின்னு கேட்டாக்கா அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் அதுக்குரிய கோச்சாரம் சரியில்லாமல் போது, அதாவது கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ நடக்கும் போது தான் இந்த மாதிரி சிக்கல்கள் நடக்குது. திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க வேண்டாம்னு ஒரு பொதுவான கருத்து சொல்லியிருக்கீங்க. ஆனா எங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணும் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பையனையும் ஒன்று சேர்க்கணும், அந்த குடும்பம் ஒன்றாகணும் அப்படின்னா அதற்கு பாலமாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல ஜாதகம் தான் சொல்றாங்க. அப்ப என்ன விஷயத்தை தான் பார்க்கணும் ஒரு பொண்ணு? ஜோதிடத்துல இன்னைக்கு நிறைய பேர் பார்க்காத ஒரு பொருத்தம் காந்தார்வ பொருத்தம். காந்தார்வ பொருத்தம். இந்த காந்தார்வ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை வயிற்றுல சிசுவா இருக்கு, கருவிலே இருக்கு அப்படின்னாக்கா இந்த அக்கா மகனுக்கு இந்த பையன் தான் திருமணம் பண்ண போறோம் அப்படின்னா பொருத்தம் பார்க்க தேவையில்லை. அத்தை மகளையோ மாமன் மகளையோ திருமணம் பண்றதுக்கு பொருத்தம் தேவையில்லை அப்படின்றாங்க. ஏன்னா உறவு போடுறதுக்காக
இருக்குது, அப்படி ஒரு அமைப்பு இருக்குது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா, உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா பொருத்தம் பார்க்க தேவையில்லை. 2 பேரும் மன ஒத்து போயிட்டாங்க அப்படின்னா திருமணம் பார்க்க தேவையில்லை. திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் முதற்கொண்டு 108 திவ்யதேச கோயிலில் ஏதாவது கோயிலில் திருமணம் பண்ணீங்க அப்படின்னாக்கா திருமணம் பொருத்தம் பார்க்க தேவையில்லை. 60ஆம் கல்யாணமோ 80ஆம் கல்யாணம் பண்ணி இந்த தம்பதிகிட்ட போயிட்டு தாலி வாங்கி கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னாக்கா பொருத்தம் பார்க்க தேவையில்லை. சரிங்களா? அதே ஆமாம், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் விரும்பிட்டாங்க, கல்யாணம் நடந்தது ஆகணும். கல்யாணம் பண்ணிக்கிற மட்டத்துக்கு வழி, நான் வடி விஷயம் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ கேட்டீங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம், வாடியாக வாழ மாட்டேன்றது அதுக்கு அடுத்த விஷயம். ஒரு சில குடும்பங்கள்ல தொடர்ந்து சகோதரர்கள்ல ஒரு 3-4 பேருக்கு சரியா திருமணம் ஆயிடும். ஒருத்தருக்கு மட்டும் திருமணம் ஆகாம வயது ஆகி அப்படியே இருந்து வரக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இதுல வரக்கூடிய சாப நிவர்த்திக்கு என்ன வழி சொல்ல முடியும் நம்மளால? மேடம், நான் மறுபடியும் சொல்றேன், கர்மான்றது உண்மை, சாபன்றது உண்மை. இதெல்லாம் நிவர்த்தின்றது 100% நடக்காத விஷயம். எப்படி நடக்கும் நீங்க நம்புறீங்க? உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேனே. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இருக்கான்னு வச்சுங்களேன். உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொன்னாக்கா, நம்ம படிச்சிருப்போம் ஒரு கட்டத்துல உடன்கட்டை இருந்து ஒரு பழக்கம் இருந்தது. ஆமா, உடன்கட்டை கணவன் இறந்துட்டாருன்னா அவரோடய சேர்த்து மனைவியும் எரிச்சிருவாங்க. என்ன தலையெழுத்தா யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் இறந்துட்டாங்கன்னா, ஒரு ஆண் இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த துக்க வேலையை தாண்டி இந்த அம்மா துக்கம் பெரிய துக்கமா இருந்திருக்கும். நம்மளுக்கு இன்னைக்கு சாயங்காலம் நம்மளுக்கு மரவணன்றது எவ்வளவு கொடுமையான ஒரு வழி தெரியுமா அது? சரிங்களா? இது வந்து அடிப்படை வழி தான். ஆனா இந்த மாதிரி குடும்பங்கள்ல நிறைய அனுபவிக்கிறாங்க, சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நிறைய கஷ்டம் அனுபவிக்கிறாங்க. இது மூட நம்பிக்கை சார். இதை நம்ம ஒழிக்கணும் தான், இதை நம்ம உணர்த்தணும் தான். சரி, அப்போ ஜாதகமும் பார்க்கறதும் மூட நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல ஜாதகத்துல இப்ப திருமணம் பண்ணணும்ன்றவங்க என்னத்தை தான் பார்க்கணும்? கடைசியா என்ன சொல்ல வரீங்க? ஏன் சொல்றேன்னா, கர்மா பெரிய கான்செப்ட், அதை நீங்க பேச போயிட்டே இருக்கும். கண்டிப்பா. சாபம் பெரிய கான்செப்ட், போக போயிட்டே இருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க, எல்லாருமே சிம்பிளா ஒரே மேட்டர் சொல்லிடுறேன். திருமணம் பண்ண போறேன், ஆணுக்கோ பெண்ணுக்கோ பிரச்சனையும் கிடையாது. நான் சொல்றது மட்டும் அழகா கொண்டு போய் சேருங்க. முதல்ல உங்க ஜாதகத்தை எடுங்க. எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பையனோட லக்னம் பாருங்க. லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் நல்லா இதாக பாருங்க. பையனாயிரம் தான் நான் சொல்றது. பையனுக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் நல்லா இருக்கா? அவர் பார்த்தீங்கன்னாக்கா புத்திரஸ்தானம் குறிக்கூடிய 5ஆம் இடம் நல்லா இருக்கா? அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடம் வந்து கொண்டிவே நல்லா இருக்கணும். அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய அங்கே தான் இருக்குது, கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் அதிபதி இருக்கார்ல, அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா லாபத்து குறிக்கூடிய இடம் அதுதான். இன்னொன்று ஆணுக்கு 2ஆம் தாரத்து குறிக்கூடிய இடம் அந்த இடம் தான். இங்கே என்ன நடக்கும் கேட்டாக்கா, ஒரு சில ஜாதகங்களில் குடும்பாதிபதி கெட்டு, நல்லா புரிஞ்சுங்க, குடும்பாதிபதி கெட்டு 7ஆம் அதிபதி கெட்டு 11ஆம் அதிபதி வலுத்தார் அப்படின்னு கேட்டாக்கா 2ஆம் திருமணம் உறுதியாக நடக்கும். சரிங்களா? அப்போ இதை தடுக்கணும். கண்ணுக்கு எதிராக இந்த ஜோசியருக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த விஷயத்த சொல்லணும். இவருக்கு 2ஆம் குடும்பஸ்தானம் கெட்டு போயிருக்கு, சரிங்களா, கலத்திரஸ்தானம் கெட்டு போய்க்குது. ஆனால் 2ஆம் திருமணம் கிரகம் வந்து வலுத்து இருக்குது. அதனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரடியான 2ஆம் திருமணம் நல்லது அப்படின்னு சுட்டி காட்டணும். இதை சுட்டி காட்டும்போது பேரண்ட்ஸ் சொல்கிறாக்கா, நாங்கள் குடும்ப கௌரவம், எங்கள் கௌரவத்துக்குலாம் இதெல்லாம் ஒத்து வராதுன்னு இவங்க சொல்லிடுறாங்க. கல்யாணமும் பண்ணுறாங்க, காலப்போக்கில் அந்த திருமணம் உடையுது. அதே திருமணத்தை நடத்தியும் காட்டுறாங்க. இந்த தாம்பத்திய உறவு சிறப்பாக இருக்கணும் ஒரு கணவன் மனைவியா ஆக போறவங்களுக்கு அப்படின்னா, அதற்கு எந்த மாதிரி கட்டங்கள் கிரக நிலைகளை நம்ம பார்க்க முடியுமா? இவங்க அந்யோன்யமா எப்பவுமே இருப்பாங்க, தாம்பத்தியத்திலையும் சிறப்பா இருப்பாங்கன்றத நம்ம கட்டங்கள் மூலமா பார்த்து சொல்ல முடியுமா? இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்க இந்த தாம்பத்தியத்துல நல்லா இருப்பாங்க விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து மறைமுகமாக கூட நீ பேச முடியல. நீ நிஜமா சொல்றேன் ஏன்னா இப்போ யோனி பொருத்தம்னு பாக்குறீங்கல்ல, இப்போ நீங்க ஜோசி பேசுங்க சொல்லிட்டேன். யோனி பொருத்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, 2 பேரோட உடல் ரீதியான இன்பத்துக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு எப்படி இருப்பாங்க? அதாவது ஒரு ஏனியோட ஒரு பூனை சேர்க்க முடியுமா? முடியாது. ஒரு குதிரையோட எலி சேர்க்க முடியுமா? அப்போ இவங்க 2 பேருடைய உடல் ரீதியான இணைவுகளுக்கு இந்த கிரகத்தோட அமைப்படி அவங்க உடல் இருக்கும், இவங்களுடைய காம இச்சைகள் இருக்கும். அதனாலதான் இதுக்கு எதாவது சேர்க்கறது தான் யோனி பொருத்தம் பாக்குறது. இந்த யோனி பொருத்தம் எதுக்கு பாக்குறது தெரியாம இவங்களையும் பல பேர் உட்காந்து கிடப்பான். கரெக்டா? இப்ப நீங்க நானும் வெளிப்படையே பேசுறோம், இதுக்கு என்னன்னு இப்ப நிறைய தெரியும், இது என்னன்னு தெரியாம உட்காந்து நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப ரஜ்ஜி பொருத்தம் தாலி, நான் சொன்னேன் ஏன்பா தாலியே கட்டது இல்லை, அப்படி ரஜ்ஜி பொருத்தம் கேட்பானா? என்ன மேடம் இருக்கு? அப்ப என்ன கேட்டாக்கா, அடிப்படையில் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இவங்க எப்பயுமே தாம்பத்திலே இருப்பான்னு கேட்டாக்கா, அப்ப என்ன நீங்கனாக்கா, இந்த ஜாதகர்கள் எப்பயுமே தாம்பத்தியம் சொல்லிட்டு ஒரு ஜோதிச்சு நான் சொன்னேன்னாக்கா, இந்த ஆள் சரியில்லையோ, அதாவது நல்லது சொன்னாலும் குற்றம் இருக்கா இல்லையா? அப்போ இங்க வந்து ஜோதிட ரீதியா எதையுமே வெளிப்படையா பேச முடியல. நாங்க பேச தயாரா இருந்தாலுமே விருப்பப்படலை மக்கள். இது எப்படி கேட்கறது, எப்படி சொல்றது? நான் கேட்டுட்டேன், எங்களுக்காக இங்க பாருங்களேன், மருத்துவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது, ஜோதிடர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஏன்னா ஆனா ஒருவேளை ஜோதிடர்கிட்ட போய் சொன்னாக்கா ரொம்ப தெரிஞ்ச விஷயமா தான் வெளியே கொண்டு வந்துருவாரு, அது ஒரு விஷயம். சரிங்களா? அதனால இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா சில விஷயம் நம்ம பேசலாம், ஆனா அது நடைமுறை வாழ்க்கையில ஒத்து வராது. ஏன்னா சில ஜாதகங்களை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெண்ணுக்கு காம உணர்வு அதிகம்னு சொல்லிட்டு ஜாதகம் சொல்லும்.
சரிங்களா? அதனாலே சில விஷயம் சுட்டி காட்டினாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக செவ்வாய் தோஷம்னு ஒரு விஷயம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்களே, செவ்வாய் தோஷோட தாத்பரியம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியல. செவ்வாய் 1ல இருந்தாரு, 2ல இருந்தாரு தோஷம். என்ன 2ல இருந்தா தோஷம்? செவ்வாய் 7ல இருந்தா கடுமையான தோஷம். என்ன தோஷம்? என்ன விஷயம் கேட்டினாக்கா, இதெல்லாம் பாரம்பரியமான விஷயங்கிறதுனால தெளிவாக அவங்கள புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தில் செவ்வாய் வந்து வீரியக்காரகன், உடல் சூட்டுக்கு முக்கியமான கிரகம் அவர் தான். ஒரு ஆண் பெண் 2 உடல் உணவுனாக்கா 2 பேருக்குமே சம அளவில் உடல் உஷ்ணம் இருக்கணும். இப்போ என்னன்னாக்கா, செவ்வாய் இருக்கிற பெண்ணுக்கோ இல்லை ஆணுக்கோ சூடு அதிகமாக இருக்கும், ரத்தத்தோட வேகம் அதிகமாக இருக்கும், உணர்ச்சிகள் அதிகம். அப்போ என்ன கேட்டாக்கா, அந்த உணர்ச்சிக்குள்ள அமைப்பில் இருக்கிற ஒரு பெண்ணை இங்கே கல்யாணம் பண்ணி வச்சிங்கனாக்கா அது இதோட ஒத்து போயிடும். அப்போ அந்த உடல் சூடும் செட் ஆகிடும். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த உடலுக்கோ அந்த உணர்ச்சிகளோ சம்மந்தமில்லாத ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கும் போதுனாக்கா இவருக்கு அதை ஈடு கொடுக்க முடியாது. சில நேரங்களில் தாம்பத்திய வாய்க்கு, நீங்கள் தாம்பத்தியம் சொன்னாலும் சொல்கிறேன், இந்த தாம்பத்திய வாய்க்கில் உடல் சூடு அதிகமாச்சுனாக்கா எதிர்த்தாப்புல இருக்கிற பாலியத்தால் ஈடுபட முடியாமல் அவர் சோர்ந்து போயிடுவார். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுமையான தாம்பத்தியமோ அதுக்கான அமைப்பு இல்லை அப்படின்னு கேட்டாக்கா இந்த வாழ்க்கையை உடஞ்சி போயிடுது. ஸோ நீங்கள் திருமணம் எதுக்கு பண்ணுறீங்க? தாம்பத்தியம் இதுதான், அந்த வாழ்க்கையோட கிரகமே செய்யலை அப்படின்னு கேட்டால் உடஞ்சி போயிடுது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் மட்டும் காரணம் இல்லை, நிறைய இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம்ன்ற விஷயத்தில் செவ்வாய் லிங்க் ஆகுதுனால செவ்வாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க. அதே செவ்வாய் 2ல் வந்தானாக்கா வாய் அதிகமாக இருக்கும், பேச்சு குறிக்கிற இடம், சரிங்களா? அதனால் அங்கே அதிகமாக இருக்கும். 7ஆம் இடம் 8ஆம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு உடல் ரீதியான ஸ்தானத்தை குறிக்கிறதுனால, உடல் உறவுக்கான ஸ்தானம் குறிக்கிறதுனாலையும் இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். 12ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பெண்ணுக்கு வந்து மறைமுகமாக இருக்கிறது சரிப்படாது, அது ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதனால் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சரியாக இல்லை. ஏன்னா மறைமுகமான வாழ்க்கையை பெண் தேடுவாள், அது ஒரு விஷயம் இருக்குது. இதுவும் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல முடியும். இதை நம்ம போய் பேரண்ட்ஸ் போய் அவங்க அதாவது இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜோசியம் பாருங்களா, பெண்ணை தேதிப்பாங்க. ஓ, பொண்ணு செவ்வாய் இருந்தால் மறைமுக வாழ்க்கை வாழ்வாளா, கவனமாக இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து 3ஆம் பரிய செவ்வாயை பார்த்தாலோ, சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் பரிய சனி சுக்கிரனை பார்த்தாலோ ஆண் பெண்ணுக்கு கண்டிப்பாக மறைமுக வாழ்க்கை இருக்கும். பார்த்துன்னு சொல்லிடலாம். இவங்க வந்து லிவிங் டு சொன்னீங்க இல்லையா, மறைமுகமான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும், சொல்லவே முடியும். ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க. என் பொண்ணு தங்கம், என் பையன் அப்படி கிடையாது, நான் வளர்த்து வச்சுக்கிறேன்னுவாங்க. நிறைய ட்ராமா போடுறாங்க ஜனங்க. அந்த ட்ராமா கற்ற நாங்கள் நடிக்கணும், தலையெழுத்து கலைகாலம்னு சொல்லலாம். அதனால் ஓகே, ரைட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருமணம் நல்லா நடக்கணும், எந்த தொந்தரவு வரக்கூடாதுன்னு கேட்டாக்கா முதல்ல நீங்கள் என்ன பண்ண வேண்டிய விஷயம் கேட்டாக்கா, நல்ல இதை ஒரு பெரிய பாட்டை அழகாக கொண்டு போய் சேர்த்துருங்க. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, திருமணம் பண்ண போகிறீங்க முடிவு பண்ணாக்கா முதல்ல 2 பேரும் ஜாதகம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா லக்னத்தை குறிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தை பாருங்கள், 5ஆம் இடத்தை பாருங்கள், அப்புறம் 9ஆம் இடத்தை பாருங்கள். இதெல்லாம் வந்து அடிப்படை. 7, 8 பார்த்துங்க, இது வந்து பொருத்தம் பார்த்துங்க. 10 பொருத்தத்தை தாண்டி அந்த 12 கட்டங்குதில் அதை பாருங்கள். ஏன்னா உதாரணத்துக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இந்த பொண்ணு சனி இதுன்னு வச்சிங்களேன், அந்த பக்கம் 15 இடத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது இருந்தால் என்ன பண்ணுவீங்க, இல்லை சனி இருந்தால் பண்ணுவீங்க. அப்போது 2 குடும்ப சேர்ந்து என்ன இணையுதுன்னு பாருங்கள். இப்போ புரிஞ்சிச்சா? நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிச்சா? நீங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ஒரு பொண்ணு சனி இதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் 10 பொருத்தம் பார்த்துட்டீங்க, அந்த பையனுக்கு ராகுக்குதாங்க 2ஆம் இடத்துல. அப்போ 2 குடும்பம் என்ன சேரும், அந்த பக்கம் சனி இந்த பக்கம் ராகு 2 இருந்ததுனாக்கா 10 பொருத்தம் தாண்டி குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அப்போ 2 கட்டம் இணைக்கும் போது கண்டிப்பாக என்ன தேவை, பொருத்தத்தை தாண்டி என்ன கிரகம் தேவை. 2 ஒளி நிறைந்த கிரகங்கள் ஒன்றா இருந்தால் நல்ல ஒளி நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும். 2 இருள் நிறைந்த கிரகம் சேர்ந்தால் இருள் நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும். அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துங்க. இன்னொன்று ஆண் பெண் 2 பேர் ஜாதகத்தில் குரு பலம் பாருங்கள். குரு பலம் நான் சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா, குரு யாரோ ஒருத்தர் நல்லா பலமாக இருந்தால் நல்லது. 2 பேருமே குரு பலம் இல்லைனாக்கா சரிப்படாது. ஏன்னா குழந்தைக்கு ரொம்ப முக்கியமாகிற குரு தான். பொருளாதார செக் பண்ணிங்க, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருக்கும் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நல்ல தசாபுத்தியை தான் பாருங்கள். ஒருவேளை இப்போ இந்த பையனுக்கு குரு தசை அப்படின்னாக்கா அந்த பொண்ணு சுக்கிர தசைனாக்கா பிரச்சனை கிடையாது. இந்த பையனுக்கு ராகு தசை, அந்த பொண்ணுக்கு ராகு தசை, இந்த பொண்ணு சனி தசை, அந்த பொண்ணு சனி தசை, என்ன வேணால் பண்ண முடியும், சரிங்களா? ஒருவேளை பையனுக்கு நல்லா சுக்கிர தசை, நல்லா வேகமாக இருப்பார், இந்த பக்கம் அந்த பொண்ணு கேது தசை நடக்குது வச்சிங்களா, என்ன நடக்கும், சுக்கிரன் கேது காம்பினேஷன், அந்த பொண்ணு கோயில் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டு போயிடும், சரிங்களா? அப்போ இந்த பையன் என்ன பண்ணுவான், இங்கே தவறு நம்ம மேலே தான் இருக்குது. அப்போது என்ன பண்ணுங்கன்னாக்கா திருமண பொருத்தம் பார்க்கும்போது திருமண பொருத்தம் தாண்டி அடுத்து 20 வருஷத்துக்கு நம்ம உடல் ரீதியாக நல்ல ஒரு நம்மளுக்கு சொல்கிறது, நம்மளுக்கு உடல் ரீதியாக ஒரு தாம்பத்திய வாழ்க்கை தேவையான அளவுக்கு எப்போ நம்மளுக்கு ஏங்குதுன்னு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு தசாபதியில் சாதமாக இருக்குது நல்லது. அது இல்லை நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த பொண்ணு மாலை போட்டு அந்த பக்கம் போயிடும், இவன் பாட்டு ஒரு பக்கம் வண்டி எடுத்துட்டு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் யாரையும் குறை சொல்ல முடியாது. அதனால் இதை முதல்ல பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. 21 தலைமுறைக்கு ராமேஸ்வரத்தில் பண்ணலாம். இது வந்து திலவுன்னு பேர். ராமேஸ்வரம் இல்லைனா திருப்புலானி அது மாதிரி இடங்களை போயிட்டு அதாவது நீங்கள் வந்து குடும்பத்தில் திருமணம் பண்ண போகிறீங்கன்னு ஆயிடுச்சு, செலவு பண்ண போகிறீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அந்த செலவில் முதல் செலவு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குடும்பத்தில், அதாவது நம்ம குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறைந்து போனாங்களா அவங்க தான் நம்மளுடைய முதல் குலதெய்வமே.
நம்ம குலத்தில் பிறந்த பெண்ணு தான் தெய்வமாக கும்பிட்டுருந்தாங்க ஆரம்ப காலங்களில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காத்திருந்த தெய்வத்தை கும்பிட்டாங்க. இன்னைக்கு வந்து அதோட தாற்பயமே மாறி போயிட்டு குலதெய்வத்தை தெரியலன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய கான்செப்ட் வேண்டாம். ஆனால் நம்ம குடும்பத்தில் பெண்கள் தான் முதல் தெய்வமே. அப்போ நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு பெண் ஒரு மாதிரி ஒவ்வொரு மனநிலையில் இறந்து போயிருப்பாங்க. ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கும். யார் எப்படி இறந்தான்னு தெரியாது. இதில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கும். ஸோ அப்போ என்ன கேட்டால் இவங்களை வந்து முழுசாக சாந்திப்படுத்திடணும். அப்போ என்ன கேட்டாக்கா தேலவோமன் சொல்லக்கூடிய 21 தலைமுறைக்கு பண்ணுறது. இது வந்து ராமேஸ்வரத்தில் பண்ணுறாங்க, திருப்புராணியில் பண்ணுறாங்க. இதை போயிட்டு முதல் செலவா உங்களுடைய புண்ணிய செலவா இது வந்து வெறிய செலவு கிடையாது. புண்ணிய செலவா மைண்டில் வச்சுக்கிட்டு முதல் திருமணத்துக்கு முன்னாடி 21 தலைமுறை திதி கொடுத்துருங்க. இதை முடிச்சுட்டு வாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய குலதெய்வத்துக்குள் போங்க. தெரியுதோ தெரியலையோன்ற மாதிரி தாண்டி இல்லாமல் உங்களுக்கு குலதெய்வம் கோயில் இருந்தாக்கா குலதெய்வ கோயில் போங்க. போயிட்டு 11 அபிஷேகம் பண்ணுங்க. பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த அம்மனுக்கு வஸ்திரம் சாத்துங்க. புது வஸ்திரம் சாட்டுங்க. நல்ல மாலையை வாங்கி போடுங்க. யாருக்கு கல்யாணமோ பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த பையன் கையாலேயே என்ன பண்ணுறீங்க, அதாவது அந்த படையல் போடும்போது தலைவேலை போட்டு சக்கரை பொங்கல், தயிர் சாதம், மிளகு மட்டும் தான் போடணும். வெங்காயம் சேர்க்காத உளுந்து வடை, மாவிளக்கு போட்டு படையல் போடணும். இதுதான் ஆதி காலத்து பரிகாரம். நம்ம ஒரு கட்டத்தை பார்த்துருக்கா பங்காளிங்கெல்லாம் ஒன்றா போகிற சொல்லிட்டு ஆடு மாடு வெட்ட பழக்கம் நம்ம உருவாக்கிக்கணும் தான். ஆனால் முதல்ல சைவ பலி தான் இருந்தது. நம்ம தான் மாற்றிக்கிட்டு எல்லாமே. சரிங்களா? சரி, ஒன்றா போகிற பங்காளிங்களை ஒரு ஆடை வெட்டிட்டு வருவோம் அப்படின்ற மனநிலைக்கு போனது தான் பலி கொடுக்குற பழக்கம். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல இந்த போட்டுருங்க. உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணு கல்யாணாக்கா அவங்களுக்கு இப்போ எத்தனை வயசு ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த குலதெய்வத்து கோயிலில் நல்ல அகலில் பசுனை தீபம் ஏற்றி தாமரத்தண்டு திரி இருந்தால் இல்லைன்னா சுக்கிரன், அதனால சுக்கிரசரன்றதுனால சுக்கிரனோட திரின்னு சொல்ல முடியறதுனால தாமரத்தண்டு திரியில் இவங்களுக்கு இப்போ எத்தனை வயசு ஆகுதோ அடுத்த தீபம் போட்டுட்டு அந்த தெய்வத்தை நல்லா சுற்றி வணங்கி காலைல கூப்பிட்டு வந்தனாக்கா முதல்ல முன்னோர் வழிபாடு முடிச்சிட்டிங்க. குலதெய்வத்தை வழிபாடு முடிச்சிட்டிங்க. அந்த குலதெய்வத்து காலையே வெந்துட்டீங்க. அப்புறம் இந்த பையனை வந்து கெட்டு போயிடுவானா, இல்லை இந்த பொண்ணு கெட்டு போயிடுமா? அப்போ கண்டிப்பாக அந்த 2 தெய்வம் என்ன பண்ணியாக்கா என்னை நோக்கி வந்துட்டு என்னை தேடி வந்துட்டு உனக்கு நல்லது நடக்கும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்கிறேன்றனால அவன் நல்லா தான் வச்சுருக்கோம். இது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது போட்டிங்கனாக்கா ஜாதகம் வந்துருச்சு, ஜோசியரை பார்க்க போகிறீங்க. ஏதோ ஜோசியர் ஃபோன் பண்ணிட்டு ஏங்க இப்போ இருப்பீங்களே இருக்க மாட்டேலாம் கேட்காம ஆன்லைனில் பார்க்காம ஒரு நல்ல வயதான ஜோசியரை திருமணமாகி நல்ல திருமணமாகி, ஏன்னா என் ஜோசியம் தான் எதுவும் நானேன்னு சொல்கிறது தான். ஒரு அடிப்படையில் ஒரு பெரியரை போய் பாருங்கள். திருமணத்துக்காக போவேன் பெரியர் போய் பாருங்கள். எங்களும் யங்ஸ்டர் கிட்ட வரணும் கூட அவசியம் கிடையாது. ஒரு நல்ல வயதான பெரியர்கிட்ட போயினா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் நிறைய இருக்கும், வாக்கு போல இருக்கும். ஏன்னா அனுபவம் ஒன்று இருக்குல்ல. நம்ம இன்னைக்கு எவ்வளவோ பேசிக்கலாம், பிரபலமாக பேசிக்கலாம், என்னன்னா எழுதிக்கலாம். ஆனால் வயசுன்னு ஒன்று முக்கியம் இருக்குது இல்லை. அதனால் ஒரு வயது முதிர்ந்த ஜோதிடர் இருந்தால் அவர் போய் பாருங்கள். போகும்போது வெத்தலை கிளியாமல் கொண்டு போங்க. ஏன்னா வெத்தலை பிரசனத்தை ரொம்ப குறிக்கும். அவங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தலத்தை வச்சே சொல்லிவிடுவாங்க. அதனால் ஏன்னா பாரம்பரிய ஜோதிடத்தில் இதெல்லாம் இருக்குது. அப்போது நல்ல வெத்தலை கொண்டு போங்க, நல்ல மல்லிகைப்பூ கொண்டு போங்க, முடிஞ்சால் ஸ்வீட் கொண்டு போங்க. அவருக்கு என்ன தட்சணைக்கான இதுவோ தட்சணை குறைக்காமல் அதை கொண்டு போயிட்டு சுமங்கலி பெண்களா தலைவிரி கோலம் இல்லாமல் பூ பொட்டோடு போயிட்டு ஒரு 3 ஆண்கள் 2 பெண்களோ இல்லை 3 பெண்கள் 2 ஆண்களோ போயிட்டு அவர்கிட்ட வச்சுட்டு முறைப்படி இந்த மாதிரி 2 வரணும் வந்துக்குது ஜாதகம் பாருன்னு சொன்னாங்க. ஜாதகம் பார்த்து கொடுப்பாரு. அவர் என்ன நாள் சொல்கிறாரோ என்ன கிழமை சொல்கிறாரோ பார்த்து குடிச்சிட்டு வாங்க. இது 4வது பாயிண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்க தெரியுமா? எங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் எங்கெல்லாம் சாபம் ஏற்றுறீங்க தெரியுமா? துணி கடையில், நகை எடுக்கிற கடையில், அப்புறம் வீட்டில் இப்போ ஃபோட்டோகிராஃபர் கிட்ட போய் மாட்டிக்கிறது. ஏன் அப்படின்னா ஒரு நகை அடிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா என்னுடைய பட்ஜெட் 3 லட்ச ரூபாய் அப்படின்னாக்கா 3 லட்ச ரூபாய் நகை எடுங்க. மேற்கொண்டு பட்ஜெட் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டு அங்கே வந்து நிறைய வேலை வாங்குறதோ அங்கே வந்து ஒரு பெண்ணில் கஷ்டம். ஏன்னா அங்கே ஒரு பெண்கள் கல்யாணம் இருக்கும், கல்யாணம் பண்ணணும், குடும்பத்தில் பிரச்சனை பெண்ணாக இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு தொழில் பண்ணுறனாக்கா எல்லா சம்மந்தப்பட்ட பெண்களும் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் மனதில் இருப்பாங்க. ஸோ அங்கே கடை ஒரு மனதில் இருப்பாங்க. நீங்கள் போய்ட்டு 4 லட்சம் நகை எடுத்துகிட்டு 2 லட்சம் வாங்கிங்க 2 லட்சம் வாங்கிங்க அதுமாதிரி சொல்லிட்டு பார் பண்ணாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. அப்போது அந்த நகை வரும்போதே, ஏன்னா குருன்றது தங்கம், அந்த தோஷம்ன்றதுக்கான கொடுக்குது. அந்த குருன்ற தோஷம் நகையை வாங்கும் போதே சாபத்தோடு வாங்காதீங்க. ஸோ அதுவே முதல் தப்பு. ஏன்னா திருமங்கல்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பெண்ணுக்கு ஏறும்போது அப்போ அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது. அப்போ அந்த நகை எடுக்கிற போகிற இடத்துல பார் பண்ணாதீங்க. உங்களுக்கு முடிஞ்ச பட்ஜெட் சொல்லிவிடுங்க. எனக்கு 3 லட்சம் இருந்தாக்கா அதுக்குள்ளே நகையை பண்ணால் நகையை கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் மேற்கொண்டு பணத்தை வாங்கிட்டு அவங்ககிட்ட பார் பண்ணாதீங்க. இது 2. அப்புறம் துணி கடிக்க போகிறீங்களா, பட்டு படம் 25,000 பட்டு போனால் 25,000 கேளுங்க. அதை விட்டுட்டு 35,000 படம் வாங்கிட்டு 20,000 படத்தை விடுன்னு கேட்காதீங்க. எல்லாமே மகிழ்ச்சியாக செஞ்சுட்டு வர ஒவ்வொரு விஷயம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னாக்கா பார் பண்ணி அங்கே சாபம் வாங்கி கோவம் வாங்கிலாம் பண்ணாமல் இதெல்லாம் சிம்பிளாக முடிச்சுட்டு ஒவ்வொரு விஷயம் நீங்கள் போய் அந்த திருமணத்துக்கு வரக்கூடிய எல்லா விஷயமே நல்லா நடக்கணும், எல்லாரோட ஆசீர்வாதம் கிடைக்கணுமே, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். அப்போ இவங்க எல்லாரோடைய மனசை திருப்திப்படுத்தி அந்த மாங்கலை ஏறிச்சு அப்படின்னாக்கா நல்லா இருப்பாங்க. நம்ம இந்த குலதெய்வத்தை வழிபாடு முன்னோர் வழிபாடு பண்ணிட்டு இங்கே அடுத்த சில தகவல் பண்ணும்போது அதுவும் சில தாக்கம் வரனால. ஸோ திருமணம் வந்து ரொம்ப முக்கியமானது, குடும்பத்து ரொம்ப முக்கியமானனால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யுங்க. முடிஞ்சுனாக்கா அங்கே பரிமாறவங்களுக்கு வராங்க இல்லையா, சமைச்சிட்டு அவங்களுக்கு புடவை வச்சு கொடுங்க. ஏன்னா நம்ம எச்சையர் எடுக்கிறோம் அவங்க தான்.
அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க. அவங்களுக்கு கடைசியாக போகும்போது அவங்களுக்கு நல்லா பாராட்டி சீராட்டி, ஏன்னா ஒரு விருந்து தான் முக்கியமாக, ஒரு சாப்பாடு தான் முக்கியத்துவமான திருமணத்தில். இந்த விருந்துக்கான முக்கியத்துவம் காரணம் அவங்க தான். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் உங்களால் நடந்தது, நீங்கள் தான் முன்னின்று பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அவங்களுக்கு கடைசியாக நல்லா பண்ணி அனுப்பிச்சு விட்டீங்கன்னாக்கா எல்லாமே நல்லது நடக்கும். ஸோ எண்ணங்கள் தான், அதாவது ஜோதிடம் கட்டம்லாம் தாண்டி, பொருத்தம் தாண்டி, செவ்வாய் சராசரம் தாண்டி நம்மளுடைய எண்ணமும் நம்ம செயல்பாடும் நம்ம திருமணத்தை சிறப்பாக நடத்தி நம்ம பசங்களை வாழ வைக்கும். அதனால் முதல்ல நம்மளுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி முடிவு எடுத்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் நல்ல பசங்க நல்லா வாழ்வாங்கன்றது தான் என்னுடைய விஷயங்கள். நான் அதான் நான் சொல்லி என்ன மாதிரி பொருத்தம் பார்க்கணும்ன்றதை கேட்டோம். ஆனா ஒரு திருமணத்தையே எப்படி முறைப்படி தர்மத்தின்படி அறத்தின்படி நடத்தணும் அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் அன்லிமிட்டடாக ஹை குவாலிட்டியில் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து ஆன்மீக அருளை உணருங்கள். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் கிடைக்கிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.